தவநாள் 20 உண்மைக்கு என்ன ஆயிற்று? இந்த கேள்வியை நாம் தான் கேட்க வேண்டும். நம்மிடம் கேட்கச் சொல்பவர் எரேமியா இறைவாக்கினர். ஏன் அவ்வாறு கேட்கச் சொல்கிறார் தெரியுமா? இன்று இந்த இஸ்ராயேல் மக்களை பற்றி கடவுள் அவர்களுக்கு கூறுவதும் அதுதான். இந்த மக்களுக்கு உண்மை ஒழிந்து போயிற்று. அவர்கள் வாயிலிருந்து உண்மை என்பதே வரவில்லை என்பதை மிகவும் தர்ம சங்கடப்பட்டு சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? உண்மை என்னவென்றே தெரியாமல் வாழ்கிறார்கள் என்று கேட்டால், கடவுள் யாரென்றே தெரியாமல் வாழ்கிறார்கள் என்பதுதான் பொருள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் என்ன சொல்லியிருக்கின்றார்? நானே உண்மையும் வழியும் ஆவேன் என்று சொல்லியிருக்கின்றார். யார் யாரெல்லாம் உண்மையை பேசுகிறார்களோ அவர்கள் கடவுளையே பேசுகிறார்கள் என்பது பொருள். பொய் பேசுகிறவர்கள் சாத்தானை பேசுகிறார்கள் என்பது பொருள். ஏனென்றால் தொடக்க காலகட்டத்திலேயே கடவுள் உண்மையை சொல்லி ஆதி பெற்றோரிடம் உண்ணாதீர்கள் நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் பொய், அதாவது சாத்தான் பொய்யை பேசி நீங்கள் உண்ணுங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னது. யார் எதை கடைபிடித்தார்கள் என்பது நமக்கே தெரியும். உண்மையை கடைபிடித்தவரை கடவுளாகவே வாழ்ந்தார்கள். பொய்யை கடைபிடித்த பொழுது பிசாசாகவே வாழ்ந்தார்கள். இன்றைய வாசகம் வழியாக கடவுள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியும் 20வது நாளில் இதுதான். இந்த நாளில், இந்த நாள் வரை எத்தனை பொய்களை நீ பேசியிருக்கிறாய்? அந்த பொய்களின் வழியாக நீ என்ன சாதித்திருக்கிறாய்? ஒருவேளை நீ வாழ்ந்திருந்தாலும் கூட அந்த பொய்யின் வழியாக எத்தனை பேர் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார். அப்படி யோசித்து பார்த்து பொய் பேசிய பாவத்திற்காக மன்னிப்பு கேள். அதே சமயத்தில் உண்மையை பேசி உனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட பல பேர் வாழ்ந்திருந்தால் அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல் என்று சொல்கின்றார். ஒருபோதும் உண்மையை குழி தோண்டி புதைக்க வேண்டாம். உண்மைக்கு என்னவாயிற்று என்று யாராவது கேட்டால், உண்மை வாழ்கிறது, அது சாகவில்லை என்று சொல்லி உண்மையை பேச கற்றுக்கொள்வோம்.